சின்ன மருமகள் சீரியல் ப்ரெடிசரை தான் நம்ம பார்க்க போகிறோம். செல்லப்பாண்டி வந்து பார்த்தோம்னா சேதுகிட்டையும் ராஜாங்கத்திட்டையும் காலில் விழுந்து அவங்க வந்து மன்னிப்பு கேட்குறாங்க. தப்பு செஞ்சதெல்லாம் நான் தான், தயவு செய்து நீங்கள் தமிழை வந்து வெறுத்துறாதீங்க, தமிழை எப்படியாவது உங்கள் வீட்டுக்கு அழைச்சிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கிறாங்க. ஆனாலும் வந்து அங்கமும் சேதுவும் வந்து பொருட்படுத்தாமல் அது போயிருந்தாங்க. அடுத்து பார்த்தோம்னா சேதுவை தான் காட்டுறாங்க. சேது வந்து ரூமில் உட்காந்து அவங்க ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கவும் அப்போ சாவித்திரியும் தாமரையும் தான் காட்டுறாங்க. அப்போ பார்க்கும்போது தமிழ் வந்து பார்த்தோம்னா சக்தியோட அங்கே காலேஜில் சிரித்து பேசிகிட்டு இருக்கிறத வீடியோவாக எடுத்துகிட்டு வந்து அவங்க சேதுக்கிட்ட காட்டவும் சேது வந்து சொல்கிறாங்க, ஒழுங்கு மரியாதை இங்கேருந்து போயிருங்க, நானே வந்து வேதனையில் இருந்துட்டு இருக்கிறேன், இதில் வந்து மேற்கொண்டு நீங்கள் என்ன தூண்டி விட்டுட்டு இருக்கிறீங்களா என்ன, ஒழுங்கு மரியாதை இங்கேருந்து போயிருங்க அப்படிங்கவும் உடனே வந்து சாவித்திரியும் தாமரையும் என்னது சேது இந்த ஃபோட்டோவை பார்த்துட்டு அவன் தமிழ் மேலே கோவப்படுவான்னு பார்த்தாக்கி அவன் என்னன்னா நம்ம மேலே கோவத்தில் வந்து ரூமை விட்டு வெளியே போங்கன்னு சொல்லிட்டான் அப்படின்னு ரெண்டு பேரும் வந்து எரிச்சலோட வராங்க. அப்போ தாமரை வந்து சாவித்திரி கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க, என்னம்மா இவன் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கிறாரு, இந்த வீடியோவை பார்த்து தமிழ் மேலே அவன் இன்னும் எரிச்சல் அடைவான்னு பார்த்தாக்கி அவன் நம்ம மேலாம் எரிச்சலோடு இருந்துட்டு இருக்கிறான், இப்போ என்னம்மா பண்ணுறதுக்கு, இதை காட்டினதுக்கு அப்புறம் பிரேஜனலம் ஆகிப்போச்சு அப்படிங்கும்போது அப்போ சாவித்திரி சொல்கிறாங்க, அப்படிலாம் இல்லை தாமரை, நம்ம காட்டினதை அவனை இப்போ வேணா எரிச்சலோடு இருக்கலாம், ஆனால் சிரிச்சு பேசுனதை வந்து அவன் பார்த்துட்டு தானே இருந்தான், அதனால தமிழ் மேலே இன்னும் எரிச்சலோடு தான் இருப்பான், என்ன இருந்தாலும் சரி தான், தமிழ் நம்மளை விட்டு பிரிஞ்சதுக்கப்புறமா அவன் சந்தோஷத்தோடு தான் இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் தமிழ் மேலே அவன் வச்சுருந்த கோவம் இன்னும் கூடுதலாக தான் ஆகும், வேணும்னா நீ பார் அப்படின்னு சொல்லவும் அப்படியாம்மா நீ சொல்கிற அப்படின்னு தாமரை கேட்கும்போது ஆமாம் அப்படின்னு சாவித்திரி சொல்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா சேதுவை தான் காட்டுறாங்க. சேது வந்து தமிழை நினச்சி அவங்க வந்து எனக்கு துரோகம் பண்ணிட்டு இருக்கிறியா, என்னை விட்டு பிரிஞ்சதுக்கப்புறமா நீ சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறியா, உன்னை நான் சும்மா விட மாட்டேன்டி அப்படின்னு சொல்லிட்டு சேது கோவத்தோடு இருக்கிறாங்க. உங்கள் அப்பா என்னென்னா என் காலை விழுந்து மன்னிப்பு கட்டுட்டு இருக்கிறான், என் பொண்ணை வந்து எப்படியாவது சேர்த்துக்கோன்னு, ஆனால் நீ அந்த கஷ்டமே இல்லாமல் நீ இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கிறியா, உனக்கு டைவர்ஸ் பண்ணுறதுக்காக நோட்டீஸ் அனுப்புனதுக்கு பிறகும் நீ வந்து கொஞ்சம் கூட வருத்தப்படாமல் இருக்கிறியே அப்படின்னு சொல்லிட்டு சேது அதை நினச்சி ரொம்பவே எரிச்சலோடு இருந்துட்டு இருக்கிறாங்க. அடுத்தவங்க பார்த்தோம்னா தமிழ் வீட்டுக்கு வராங்க. தமிழ் வீட்டுக்கு வந்ததுமே அவங்க அம்மா பாட்டி எல்லாரும் கேட்டுட்டு இருக்கிறாங்க, என்ன தமிழ் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நாள் காலேஜ் எப்படி போச்சு, உனக்கு எல்லாம் பிடிச்சிருந்தா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் இப்போ தமிழ் சொல்கிறாங்க, ஆமாம்மா எல்லாம் நல்லபடியாக போச்சுது, ஆனால் எனக்கு வந்து திடீர்னு வாமிட் பண்ணிட்டோமா அப்படின்னு சொல்லவும் ஐயோ என்னாச்சு அப்படிங்கும்போது அப்புறம் சரியாயிடுச்சுமா அப்படிங்கிறாங்க. அது மட்டும் இல்லை என் கூட ஒன்றா படித்த சக்தியை நாங்கள் பார்த்தோமா, அவன் தான் கேண்டீன் எடுத்து நடத்திட்டு இருக்கானா அப்படின்னு சொல்லவும் அப்படி அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது அது மட்டும் இல்லை எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டு ஜெனின்னு ஒருத்தி கிடைச்சா, அவளும் வந்து என் கூட தாம்மா ஃபர்ஸ்ட் இயர் தாம்மா அப்படின்னு சொல்லவும் அப்படியே சொல்லிக்கிட்டு அவங்க அந்த கதையெல்லாம் கேட்டு அவங்க சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க. அப்போ செல்லப்பாண்டி வந்து சோகத்தோட வரவும் செல்லப்பாண்டியை வந்து அவங்க பார்க்குறாங்க. தமிழ் வந்து இதெல்லாம் பேசுகிறத பார்த்துட்டு செல்லப்பாண்டி நினைக்கிறாங்க, தமிழ் எவ்வளோ சந்தோஷமா இருக்கிறா, ஆனால் இவன் வந்து உண்மையிலேயே மாப்பிள்ளை கூட இருந்துட்டாக்கி இன்னும் சந்தோஷமா இருப்பாள் அப்படின்னு சொல்லிட்டு செல்லப்பாண்டி வந்து நினைக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா செல்லப்பாண்டியை பார்க்க ஒருத்தர் வராங்க. என்னென்னா இன்றைக்கி ராஜாங்க ஐயா வீட்டுக்கு போய் நீங்கள் இப்படிலாம் பண்ணினீங்களாமே அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே தமிழ் வந்து எரிச்சல் அடைகிறாங்க. என்னது இவர் எதுக்காக அங்கே போனார் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க கோவத்தோட தமிழ் வந்து அவங்க அம்மாக்கிட்ட கேட்கும்போது அப்போ அவங்க அம்மா சொல்கிறாங்க, இல்லை தமிழ் எனக்கு ஒரு விஷயமும் தெரியாது அப்படிங்கவும் அப்போ செல்லப்பாண்டிட்டு வந்து பார்த்தோம்னா வசந்தி கேட்டுட்டு இருக்கிறாங்க, ஆமாம் நீங்கள் அங்கே போனீங்களா அப்படிங்கும்போது ஆமாம் என்னால் எப்படி போகாமல் இருக்க முடியும், அதான் காலையில் வந்து விவாகரத்து பண்ணுறதுக்காக மாப்பிள்ளை வந்து இந்த நோட்டீஸ் அனுப்பி வச்சார்ல, அதனால தான் நாங்கள் போனேன், மாப்பிள்ளை நம்ம பொண்ணை வந்து சுத்தமாக வெறுத்துருவாரோன்னு சொல்லிட்டு எனக்கு பயம் வந்துடுச்சுது, அதனால தான் எப்படியாவது அவங்க காலில் கையில் விழுந்தாது தமிழ் அவங்க வந்து சேர்த்துக்கிறதுக்காக நான் வந்து போய் கேட்டேன் அப்படின்னு சொல்லவும் இதை கேட்டதுமே தமிழ் பயங்கரமாக கோவப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. என் வாழ்க்கையை பற்றி தீர்மானிக்கிறதுக்கு எனக்கு தெரியாதா, இவர் எதுக்காக அங்கே போனார், ஏற்கனவே அவங்க நம்மளை அவமானப்படுத்துனதான் பத்தாதான் என்ன, என் வயிற்றுல உள்ள குழந்தைக்கு அப்பனே இல்லைன்னு சொன்னான் அந்த சேது, அப்படி இருக்கும்போது அவன் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டுட்டு வந்திருக்கிறாரு, இவருக்கு எவ்வளோ தைரியம் இருக்கணும், உண்மையிலேயே சொல்ல போனாக்கி அந்த சேதுவே நம்மளை வந்து என்கிட்ட மன்னிப்பு கேட்டால் கூட நான் அவங்க கூட சேர்ந்து வாழ போகிறது கிடையாது, அந்த முடிவுக்கு நான் வந்துட்டேன், இவர் எதுக்காக அங்கே போனார், இவரெல்லாம் திருந்தவே மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் வந்து பயங்கரமாக திட்ட ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்போ வந்து வசந்தி சொல்கிறாங்க, எதுக்குங்க நீங்கள் போனீங்க, அவள் தான் வந்து ஒரு முடிவு எடுத்திருக்கேன்னு சொன்னாலா, நம்ம அவட்ட மெதுவாக அமைதியாக பேசியிருக்கலாம்ல, நீங்கள் எதுக்காக அங்கே போய் இப்படிலாம் பண்ணீங்க அப்படிங்கவும் உடனே பார்த்தோம்னா தமிழ் வந்து அந்த டைவர்ஸுக்கு அனுப்பியிருக்காங்களா அந்த நோட்டீஸ் எடுக்கிறாங்க. எடுத்ததுமே அவங்க நான் போய் ஜமுனாவை பார்த்துட்டு வரண்டு போகிறாங்க. இதை கேட்டதுமே அவங்க பாட்டியும் வசந்தியும் வந்து தடுத்து நிறுத்துறாங்க. இங்கே பாரு தமிழ், நீ அவசரப்படாத, நான் சொல்கிறது கேளு அப்படிங்கும்போது நான் இதில் கையெழுத்து போட்டு நான் திரும்ப அனுப்ப போகிறேன், இன்னும் அந்த ஆள் கூட சேர்ந்து வாழக்கூடிய கொஞ்சம் கூட என்ன எனக்கு கிடையாது, என்னைக்கு என் வயிற்றுல உள்ள குழந்தைக்கும் அவருக்கும் எந்தவித சம்மந்தம் இல்லைன்னு சொன்னாரோ அன்னைக்கு எல்லாமே முறிஞ்சு போச்சுது, இதுக்கு மேலே நான் இதை வந்து கையெழுத்து போட்டு நான் அனுப்பலைன்னா இந்த ஆள் திரும்பவும் போய் அவங்ககிட்ட போய் மன்னிப்பு கட்டுட்டு என்னை எப்படியாவது சேர்த்துக்கோங்கன்னு சொல்லி கெஞ்சிக்கிட்டு இருப்பாரு, இதெல்லாம் நான் வந்து கண்டிப்பாக ஒத்துக்கவே மாட்டேன், அதுக்காக தான் நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டைவர்ஸ் பேப்பர் எடுத்துகிட்டு ஜமுனாவை பார்க்குறதுக்காக போகிறாங்க.
இருக்காங்க அவங்க லாயர் போலுக்கு. இங்கே பார்த்தோம்னா செல்லப்பாண்டியை போட்டு வசந்தி திட்ட ஆரம்பிச்சிருந்தாங்க. எதுக்காக இப்படிலாம் பண்ணினீங்க, நான் கொஞ்சம் பொறுமையாக அவங்ககிட்ட பேசியிருக்கலாம்ல, இப்படி பண்ணி வச்சுட்டீங்களே அப்படின்னு சொல்லவும் செல்லப்பாண்டி சொல்கிறாங்க, இந்த விஷயம் அவளுக்கு தெரிய வராதுன்னு நினச்சேன், ஆனால் இந்த மாதிரிக்கு வரும்னு நினச்சிட்டு நான் கொஞ்சம் கூட யோசிக்கல வசந்தி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க.